ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இது அரைக்கிறப்போ 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, இந்த ஊற வச்சிருந்த பாசிப்பருப்பை வடிகட்டி இது கூட சேர்த்துட்டு 1 கப் பாசிப்பருப்பு அப்படின்னா 3/4 கப் அளவுக்கு ஓட்ஸ் சேர்த்துக்கலாம். அரைக்கிறப்ப நம்ம ஓட்ஸ் சேர்த்தா போதும். அதுவும் சேர்த்துட்டு நம்ம 1/2 டீஸ்பூன் ஜீரக பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட தயிர் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். நைஸாக அரைச்ச பேட்டர் கூட பொடியாக கட் பண்ணி வச்ச ஒரு வெங்காயம், ஒரு கேரட், 1/2 குடை மிளகா சேர்த்துக்கலாம். இது கூடயே பொடியாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நம்ம நெய் சேர்த்து சுட்டுக்கலாம். அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு 2 ட்ராப் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா திக்கான ஒரு ஊத்தப்பம் மாதிரி ஊற்றிக்கலாம். மூடி போட்டு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டு இந்த பக்கமும் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். இது இப்படியேவும் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் எல்லா மசாலாவுமே நம்ம சேர்த்துருக்கோம். இல்லாட்டி நம்ம 2 பக்கமும் நல்லா குக் பண்ணிவிட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இது மேலே துருவின பன்னீர் சேர்த்துக்கலாம். இது மேலே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். மூடி போட்டு பன்னீர் கொஞ்சம் மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். அப்போ நல்லா அடியில் ரோஸ்ட்டாகவும் மேலே இந்த பன்னீர் மெல்ட் ஆகியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப இன்ஸ்டண்ட்டான ஹெல்த்தியான இந்த ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.